ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் இன்னொரு நியாயாதிபதி. அவருடைய பெயர் சிம்சோன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் இவரை குறித்து நாம் படிக்கிறோம். நிச்சயம் இவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். படிக்கவில்லை என்றால் இந்த பகுதியை முழுமையாய் வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 13, 14, 15, 16ஆம் அதிகாரங்கள். இந்த சிம்சோன் மிக அழகானவன், பலமானவன். சிங்கத்தை கூட அவனால் கிழித்து எறிந்து விட முடிந்தது. அவ்வளவு பெரிய பலசாலி. ஆனால் அந்த பலசாலி பெண் என்கிற விஷயத்தில் பலவீனனாயிருந்தான். தெளிலால் அவனை அலட்டி கேட்டபோது நியாயாதிபதிகள் 16-18 தன்னுடைய பலத்தின் ரகசியம் என்ன என்பதை அவன் உளறினான். அதனால் அவனுடைய முடி வெட்டப்பட்டது, அவன் மொட்டையடிக்கப்பட்டான், அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று. காரணம், அவனோடு வாழ்ந்த கர்த்தர் அவனை விட்டு விலகினார். நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு என்பது மிகப்பெரிய ரகசியம். அது மரங்களின் வேர்களை போன்றது. அந்த வேர்கள் பூமியில் மறைந்திருக்க வேண்டும். அந்த வேர்களை நாம் அம்பலப்படுத்துவோமானால் எப்படி மரங்கள் வீழ்ந்து போகுமோ அப்படி நாமும் வீழ்ந்து போவோம். அதனால்தான் ஆண்டவர் யாரும் பார்க்காதபடி ஜெபி, யாரும் பார்க்காதபடி உபவாசி, உன்னுடைய ஜெபத்தையும் உபவாசத்தையும் தான தர்மங்களையும் பகிரங்கப்படுத்தாதே என மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்தார். நம்முடைய அந்தரங்க உறவையும் இறைவனுக்காக செய்பவைகளையும் ரகசியமாக வைத்து தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.